வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா என்னப்பா பண்ண போகிறோம்? பொங்கல் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க சைனாவில். மோகிதா இங்கே வந்து கரும்பு இதெல்லாம் வாங்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஏதோ தேடி பிடிச்சி கரும்புலாம் வாங்கியிருக்கோம். என்னப்பா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுப்பா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த கரும்பு தாங்க வாங்கினது. ஸோ வெட்டியே தான் கொடுத்தாங்க. ஆன்லைனில் வாங்கினேன். மேபி சவுத் சைனாவிலேருந்து வந்திருக்குமா என்னன்னு தெரில. வெட்டியே தான் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு இனிப்பாக இல்லை. நான் ஒரு கரும்பு சாப்பிட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு இனிப்பாக இல்லை. ஸோ ஓகே, ஒரு பொங்கல்னா கரும்பு இருக்கணும் இல்லையா? கரும்பு இல்லைன்னா அது பொங்கல் கிடையாது. ஸோ அதனால் வந்து கரும்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ பொங்கல் எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்ணும். என்னதுப்பா? பொங்கலா? கரும்பு. இது கரும்பு பொங்கல் பண்ணியிருக்கு. பொங்கல், அதுக்கப்புறம் வந்து இது பாயாசமாக, ஆனால் பார்க்குறதுக்கு கேசரி மாதிரி இருக்குது. பாயாசம்னு ராஜு சொல்கிறாங்க. தட்டைப்பயிரை வச்சு ஒரு பொரியல் மாதிரி, சுண்டல் நினைக்கிறது. ஸோ அதுவும் பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்டிக்கி ரைஸ். நாங்கள் ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி தான் பண்ணுவோம். ஏன்னா தண்ணியில் போட்டு வடிச்சிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும், சாப்பிட முடியாது. அதனால் நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து படையல் மாதிரி பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ பொங்கல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பொங்கல் வந்து இங்கே இருக்கிற ஸ்டிக்கி ரைஸில் தான் பண்ணியிருக்கு பொங்கல். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற பச்சரிசி மாதிரி இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணிங்கன்னா, குக் பண்ணிங்கன்னா அப்படி கொல கொலன்னு ஆயிரும். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் பொங்கல் பண்ணுறோம், பார்ப்போம் எப்படின்னு. இங்கே சைனாவில் வந்து நம்மளுக்கு வந்து பூஜை ரூம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த இது இருக்குல்ல, பால்கனியில் ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருந்தாங்க இங்கே. ஸோ அதில் வந்து நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே வந்து சாமிலாம் கொண்டு மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்னென்ன வச்சுருக்கோன்னா வந்து கரும்பு. இந்த கரும்பு அந்தளவுக்கு இதாக இல்லை, இனிப்பாக இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து சமரத்துக்காக வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள், ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆரஞ்சு பார்த்திங்களா? ஒரு கையில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆரஞ்சு, 5 ஆரஞ்சு கூட பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். செம்ம இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பனானா. நம்ம நாட்டு பனானா கிடையாது. ஸோ இது வந்து ஹைப்ரிட் தான். இந்த பனானா வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பொங்கல். அங்கே சொன்னல பொங்கல். இது பொங்கல் பண்ணியிருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் வடை எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அங்கே ஊர்லேருந்து கொண்டு வந்த விளக்கு இது. ஸோ இது பார்த்தீங்களேன், இது விண்டோவில் தான் வச்சுருக்கோம் இங்கே பாருங்க. விண்டோ வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்படியே ஃபுல்லாக வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொங்கல். அது பொங்கல் பொங்கும்போது தான்ப்பா சொல்லணும். சாமி கும்பிட்டா சாமி கும்பிடுப்பா. ரெண்டு கையாலையும். ஸோ பூஜை ரூம் இல்லாதனால இதிலே பண்ணியாச்சு.
அவ்வளோதான். ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு, சாப்பிட வேண்டியதான். பொங்கல் பார்க்குறதுக்கு பாருங்களேன், நல்லா இருக்குது. ஸ்டிக்கி ரைஸு நல்லா குழஞ்சிருக்கு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, இதான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்காக நம்மளுக்கு வந்துச்சு. அதனால் வந்து இங்கே கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இங்கே வச்சாச்சு. சரி, சரிப்பா, ஹாப்பி பொங்கல் சொல்லுப்பாங்கப்பா. ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். சரிங்க, செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் ஒரு 2.5 hours முன்னாடி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் தான் நம்ம சேனல் வந்து இந்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். அப்போல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து லேட்டாக தான் உங்களை சேரும். இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த 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 பொங்கல் நம்ம வந்து இனிப்பாக சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இனிப்பாக நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் இன்னும் டேஸ்ட் பண்ணல குக் பண்ணும்போது, எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ சொல்கிறோம். ஆமாம். ஸோ நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பொங்கல். பாருங்க, கொலன்னு இருக்குங்க. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி குலையிறதுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கணும். சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக. என்னப்பா வேணுமா பொங்கல் வேணுமா? சாஃப்டாக நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு, மசிஞ்சிருக்கு. நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்குது பொங்கல். சூப்பராக இருக்குது. பாயாசம் கேசரி இருக்குது. பாயாசம் ஆனால் இது தேங்காய் பால் பாயாசம். நல்லா அப்படி இருக்கு. நான் பால் எதுவும் ஊற்றல இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது ஆக்சுவலி. இது நல்லா இருக்கு. நம்ம ஊர் டேஸ்ட் கரெக்டாக வந்திருக்கு. வடை சாப்பிட்டு பார்க்குறேன். வடை தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் சாப்பிட்டது. நான் வடை சூப்பராக இருக்குது. அந்த வெங்காய ஃப்ளேவரை செமையாக இருக்குது வடை. ஓகே, சாம்பார். இந்த தால் வந்து சைனீஸ் தால்லாம், நம்ம இந்தியன் தால் கிடையாது. இது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டேஸ்ட் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்குது ஆக்சுவலி. அந்த அந்த இது எல்லாமே, அந்த சீரகம், அந்த எல்லாமே சேர்ந்து நம்ம ஊரில் ஒரு சாம்பார்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு வருது. ஏன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற தக்காளி வெங்காயத்தெல்லாம் வச்சு நம்ம டேஸ்ட்டு கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. நாங்கள் தான் இப்படி தான் சைனாவில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சூப்பராக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சைனாவில் நடக்கிற டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் நம்ம சேனல் அப்டேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, பாய். தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப்.